இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். குலம் இன்றைக்கு இதைத்தான் ஆசைப்படுகிறது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது. ஆனால் இன்றைக்கு கொந்தளிப்பு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இப்படி ஒரு போராட்டம், இப்படி ஒரு கஷ்டம், நீ மனம் சோர்ந்து போகாதே. நீ சாதாரணமானவர் அல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே பிரயாணப்பட்டதன் சீஷர்கள் ஏன் சீஷத்துவ பயிற்சி பெற்று சீஷத்துவ மேன்மை பெற்று கிறிஸ்துவின் காலடிகளை தொடர்கிற இவர்களுடைய வாழ்க்கையில் கூட கொந்தளிப்பு உண்டாகுமானால், ஏன் தேவ சமூகத்தில் விசுவாசத்திலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களிலும் மேன்மையான அலங்காரம் பெற்றிருக்கிற நம்மை சத்துரு விட்டு வைப்பானோ? இல்லை. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றிய சீஷர்களுக்கு சந்தித்த கொந்தளிப்பை போல நம்முடைய வாழ்க்கையும் கூட பல நேரங்களில் மிதமான ஒரு பிரயாணம் செய்யக்கூடாதபடி, குடும்பத்தில் நிம்மதி இல்லாதபடி, குடும்பத்தில் சமாதானம் மேன்மை இல்லாதபடி, நிரந்தரமான சமர்த்தியான நித்திரை இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே சஞ்சலங்களை சத்துரு பெருகச் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உன்னால் இயன்ற மட்டும் தண்டு வலித்து நீ சோர்ந்து போனாய். இனிமேல் இதற்கு மேலாக ஒரு பிரயாசத்தை செய்ய இயலாது என்று நீ தளர்ந்து போய்விட்டாய். தெய்வமே, இதற்கு மேலாக ஓடுவதற்கும் ஆண்டவரை இதற்கு மேலாய் வேலை செய்வதற்கும் என்னால் இயலாது என்று சொல்லிவிட்டாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன் இயலாமையை அறிந்ததினாலே உனக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். இருதயத்திலே விரக்தி அடைந்து போகாதே. சஞ்சலங்கள் பெருத்ததினாலும் கொந்தளிப்பு பெருகியதினாலும் கர்த்தர் என்னை விட்டு விலகினார் என்று எண்ணாதே. கர்த்தர் உன்னோடு கூட உண்டு, உன் படகில் இருக்கிறார். அவர் தலையணையை வைத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையை பொறுமையாயிரு. கர்த்தருடைய கிரியை நடக்கும் காலம் வரும். கர்த்தருடைய கிரியை நடக்கும் பொழுது அது ஆச்சரியமாய் இருக்கும், அது அற்புதமாய் இருக்கும், அது அதிசயமாய் இருக்கும், அது பிரமிக்கத்தக்கதாய் இருக்கும், நீ சிந்திக்க கூடாததாய் இருக்கும், நீ யோசிக்க கூடாத நிலையிலாய் இருக்கும், நீ சற்று கூட எதிர்பார்க்க மாட்டாய். கர்த்தருடைய பயங்கரம் வெளிப்படும். எல்லாவித அற்புதம் செய்வார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார்.